Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் சிடி 3291 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த யூனிட்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் டு ஊப்ஸ் பார்ப்போம். ஏன்னா ஊப்ஸோட கான்செப்ட் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அந்த ஊப்னா என்னன்னு முதல்ல ஒரு பேசிக் கிளான்ஸ் பார்த்துக்குவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் ஊப் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ரோக்ராமிங் பாரடிசம். எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா அது இஸ் இன் சம் ஸ்ட்ரக்சரிங் ப்ரோக்ராம். ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆர்டர்ல இருக்கு. அதுக்குள்ள இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டோடைய ப்ராப்பர்ட்டிஸையும் பிஹேவியர்ஸையும் தனித்தனியா செட் பண்ணி வைக்கிறது தான் ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், பிஹேவியர்ஸ், அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தனித்தனி பண்டிலா ஒரு ஆப்ஜெக்டா மாத்தி அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு பேரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அதை குட்டி குட்டி ஆப்ஜெக்டா பிரேக் பண்ணி அந்த டேட்டாஸ், பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆப்ஜெக்டா நம்ம குட்டி குட்டி வேடமா வச்சிருப்போம். ஓகேவா? இந்த ஊப் பிரேக் த ப்ரோக்ராமிங் டாஸ்க் இன்டு ஆப்ஜெக்டா பிரேக் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டா டேட்டாஸும் பிஹேவியர்ஸும் இருக்கும். டேட்டா காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ். பிஹேவியர் அப்படின்னா அது யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட்ஸ். ஓகேவா? இதுல இருக்க மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூ மெயின் கான்செப்ட்னா கிளாஸும் ஆப்ஜெக்டும் தான். அதில் மெயின் கான்செப்டாக ஊப்ஸில் இருக்கிறது கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன். ஓகேவா? ஆல்ரெடி கிளாஸ், ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்துருப்போம். இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளுக்கு சிலபஸில் இருக்க கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வாங்க இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஊப்ஸில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஹெரிட்டன்ஸ் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட். அதாவது ஒரே கோடை திரும்ப யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொண்டு வந்தது தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் இப்போ ஒரு பேரண்ட் இருக்காங்க. இன்ஹெரிட்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு பசங்க இருப்பாங்க. அவங்க தாத்தா பாட்டி நமக்கு. அடுத்து நம்மளுடைய அம்மா அப்பா இருப்பாங்க. கரெக்டா? அம்மா அப்பா இருப்பாங்க. அடுத்து நமக்கு யார் இருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருப்போம். அடுத்து ஒரு ஜென்ரேஷன் வரும். இந்த மாதிரி ஹைராரிக்கல் ஆர்டர்ல ஜென்ரேஷன் வைஸ் வந்து வரவங்கள தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மள சொல்லுவாங்க, நீ உங்க தாத்தா மாதிரி இருக்க, நீ உங்க அப்பா மாதிரி இருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை எப்படி அந்த கேரக்டரை வந்து சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ஜென்ரேஷன்ல இருந்து இன்ஹெரண்டா அந்த கேரக்டர், பிஹேவியர்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஆகுது அப்படின்னா வழியா வருது. அதுதான் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். இதுக்கு பேரு தான் ரீயூசபிலிட்டி ஆஃப் த கோட் அப்படின்னு சொல்வோம். ஒருத்தவங்களுக்கு இருக்க கேரக்டர் இன்னொருத்தவங்களுக்கும் அதே ஃபேமிலியில இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கலாம். பார்க்க வந்து விசிபிலிட்டியா ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தவங்க இருக்கலாம். கேரக்டர் வைஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டா ஒருத்தவங்கள மாதிரியே இன்னொருத்தவங்க வர்றது தான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றது. அப்போ the process of inheriting the properties of the parent class into the child class is called inheritance. அதாவது பேரண்ட் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சைல்டு கிளாஸுக்குமே வரதுக்கு பேரு நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டெர்மினாலஜி த எக்ஸிஸ்டிங் கிளாஸ் இஸ் கால்ட் அஸ் பேஸ் கிளாஸ். தட் மீன்ஸ் முதல்ல இருக்க கிளாஸ், ப்ரீவியஸ் கிளாஸை நம்ம பேஸ் கிளாஸ்னு சொல்லுவோம். அவங்கள்ல இருந்து வரவங்களை நம்ம பேரண்ட் கிளாஸ்னு சொல்லுவோம் ஆர் சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். அவங்கள்ல இருந்து இப்போ நியூவா வரவங்கள சப் கிளாஸ் ஆர் சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ் கிளாஸ், முதல்ல ரூட்டா இருக்கவங்க. அடுத்து இருக்கவங்க பார்த்தோம் அப்ப நம்ம தாத்தா பாட்டியை வச்சுக்கலாம். அடுத்து இருக்க நம்ம பேரண்ட்டை வந்து நம்ம பேரண்ட் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். இப்ப இருக்க நம்மள சப் கிளாஸ் ஆர் சைல்டு கிளாஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுல மொத்தம் 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பத்தி எழுத போறது தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? இப்போ வாங்க ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? சிங்கிள் மீன்ஸ் ஒன். ஓகேங்களா? அப்போ ஒரு சைல்டு கிளாஸ்,
ஒரு பேரண்ட் கிளாஸ் இவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அதை சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் a child class inherit from a single parent class. ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்தும் ஒரு சைல்டு கிளாஸ்ல இருந்தும் வந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்றோம். இப்ப பாருங்க, பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. எழுதுறப்பயே ஃபர்ஸ்ட் 2 லைன் என்னன்னு எழுதிட்டு அதுக்கு ஒரு டயக்ராம், சின்டாக்ஸ், ஒரு எக்ஸாம்பிள், இப்படி நீட்டா 5 டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எழுதணும். ஓகே, இப்போ சின்டாக்ஸ் பார்த்தோம்னா கிளாஸ்ன்ற கீவேர்டு, கிளாஸுக்கு ஒரு நேம், ஃபர்ஸ்ட் இருக்கவங்கள நம்ம பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம், அங்க கோலன், அடுத்து பாடி ஆஃப் த பேஸ் கிளாஸ், அடுத்து கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ். ஓகேவா, இந்த டிரைவ்டு கிளாஸ்ன்றவங்க இந்த சைல்டு கிளாஸ். அப்போ இந்த சைல்டு கிளாஸ் யாரோடதுக்குள்ள இருப்பாங்க, இன்ஹெரண்ட் ஆகி வந்திருப்பாங்க, பேஸ் கிளாஸ்க்குள்ள இருந்து தான் வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய ஃபங்க்ஷன்ல யார் இருக்கணும், பேஸ் கிளாஸ் இருக்கணும், கோலன் பாடி ஆஃப் த டிரைவ்டு கிளாஸ். இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இதை வச்சு தான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுத போறோம். ஓகே, முதல்ல கிளாஸ், பேஸ் கிளாஸ் எடுத்துக்கிறோம். பேஸ் கிளாஸ் அனிமல்னு எடுத்துக்கிறேன், கோலன் வச்சுட்டேன். இப்போ டெஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஒன்று போட போறேன். ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்து ஸ்பீக் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஸ்பீக்குள்ள எப்பவும் போடுற மாதிரி நார்மலா செல்ஃப் கீவேர்ட், இது நம்ம கிளாஸஸ் இன் பைத்தான்லேயே சொல்லியிருக்கோம் எப்படி எழுதணும்னு. ஸோ கோலன் வச்சாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ண சொல்ல போறேன் அனிமல் ஸ்பீக்கிங். என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அது டபுள் கொட்டேஷன்ல கொடுத்தோம்னா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகும் அவுட்புட் ஸ்கிரீன்ல. அடுத்து செகண்ட் இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது டிரைவ்டு கிளாஸ், இது பாடி ஆஃப் த பேஸ் கிளாஸ். இப்போ டிரைவ்டு கிளாஸ் எடுத்துக்க போறேன். அனிமல்ன்றது பேஸ் கிளாஸ். இப்போ டாக்னு ஒரு டிரைவ்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த டாக் எதுக்குள்ள இருந்து வந்துச்சு, இந்த பேஸ் கிளாஸ் அனிமல்குள்ள இருந்து வந்துச்சு. அப்ப ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு அனிமல்னு வரும். ஓகேவா, இது டிரைவ்டு கிளாஸ், இது பேஸ் கிளாஸ். இப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போடணும். ஸோ டெஃப் bark self print dog barking அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுதானே இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட், ஊப்ல இருந்து வர்றது. ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன் டின்னு சொல்லி. இது எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க டாக் ஃபங்க்ஷனுக்காக கிரியேட் பண்றேன். முதல்ல டாக் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும், இந்த டாக் யாருக்குள்ள இருக்காங்க, இந்த அனிமல் இந்த டாக்குள்ள இருக்காங்க. அப்போ நான் அனிமலுக்கு தனியா கிரியேட் பண்ணணும் ஆப்ஜெக்ட்னு அவசியம் இல்லை. டாகுக்கு கிரியேட் பண்ணேன் அப்படின்னாலே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த அனிமலுக்குமே கிரியேட் ஆகும். ஓகே, அதுதான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டோடைய விஷயமே. அப்போ நான் யாருக்கு மட்டும் தான் கிரியேட் பண்றேன், டி ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட். இதுதான் ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா, ஆப்ஜெக்டோட நேம் டின்றது டாக் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கிரியேட் பண்ணிட்டனாலே அனிமலோடைய ஃபங்க்ஷனும் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணணும், அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன், பார்க் ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன கால் பண்ணணும், அனிமல்ல இருக்கிறது ஸ்பீக் ஃபங்க்ஷன். ஓகேவா, ஸோ டாட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் ஆப்ஜெக்டை. ஸோ டி டாட், அதாவது ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷனோடைய நேம். ஸோ டி டாட் பார்க் ஃபங்க்ஷன், டி டாட் ஸ்பீக் ஃபங்க்ஷன், இது ரெண்டையும் கால் பண்ணனா எனக்கு அவுட்புட் டாக் பார்க்கிங் அனிமல் ஸ்பீக்கிங்னு வரும். இவ்வளவுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். புரியுதுங்களா? இந்த ஒரு 4 லைன் ப்ரோக்ராம் எழுதுறதுன்னா இவ்வளவுதான். கிளாஸ், பேஸ் கிளாஸ், கோலன், டெஃப், ஃபங்க்ஷன் நேம், பிரிண்ட். அடுத்து கிளாஸ், டிரைவ்டு கிளாஸ், அந்த டிரைவ்டு கிளாஸ் பேஸ் கிளாஸ்ல இருந்து வந்தனால உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுருவோம். அடுத்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆப்ஜெக்ட் யாருக்கு கிரியேட் பண்ணா போதுன்னா டிரைவ்டு கிளாஸுக்கு, பிகாஸ் பேஸ் கிளாஸ் அந்த டிரைவ்டு கிளாஸ்க்குள்ள இருக்காங்க. ஓகேவா, அடுத்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் அப்படின்றப்பயே நிறைய அப்படின்னு அர்த்தம். அப்போ பேரண்ட் கிளாஸ் அதிகமா இருக்கும், சைல்டு கிளாஸ் ஒன்னா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ மல்டிபிள் பேரண்ட் கிளாஸ் ஃப்ரம் ஒரு சைல்டு கிளாஸ் தான் இருக்கும். ஓகேவா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். அப்ப கிளாஸ் பேஸ் கிளாஸ் 1, கிளாஸ் பேஸ் கிளாஸ் 2 இருப்பாங்க. கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள எத்தனை பேஸ் கிளாஸ் இருப்பாங்களோ அத்தனை பேஸ் கிளாஸும் அந்த டிரைவ் கிளாஸ்க்குள்ள போடணும். இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ அதோடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், கிளாஸ் பேஸ் கிளாஸ் 1, டெஃப் ஃபங்க்ஷன் 1 செல்ஃப் போட்டேன், பிரிண்ட் பேஸ் கிளாஸ் 1, கிளாஸ் பேஸ் கிளாஸ் 2, ஃபங்க்ஷன் 2. இதை நீங்க அனிமல் வச்சு கூட எழுதலாம். ஓகேவா, எது வேணா வச்சு எழுதலாம். கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ், இதுல யார் யார் இருப்பான்னு சொல்லியிருக்கோம், பேஸ் கிளாஸ் 1 இருப்பாங்க, 2 இருப்பாங்க. அப்போ டெஃப், இங்க ஒரு ஃபங்க்ஷன் 3 கிரியேட் பண்ண போறேன், அதுக்கு ஒரு நேம், சோ செல்ஃப். இப்போ பாருங்களேன், செல்ஃப்க்கு நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் 3க்குள்ள நான் பேஸ் கிளாஸ் 1 பேஸ் கிளாஸ் 2 வச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேரையும் நான் கால் பண்ணி ஒரு இதுக்குள்ள செட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிருக்கணும்ன்றதுக்காக. ஸோ
செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன் 1 கால் பண்ணி இங்கே வச்சுட்டேன், அடுத்து செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன் 2 கால் பண்ணி வச்சுட்டேன். அதுதான் எனக்கு ஃபங்க்ஷன் 3யோட வேலையே. அப்போ எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் 3 மட்டும் கால் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் ரன் ஆகும். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், ஓபிஜேன்னு கிரியேட் பண்ணுறேன். யாருக்கு கிரியேட் பண்ணணும்? டிரைவ்டு கிளாஸ்க்கு. ஸோ டிரைவ்டு கிளாஸுக்கு கிரியேட் பண்ணுறேன். அவங்களுடைய ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணனாலே போதும், பிகாஸ் இங்கே ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2 அதுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணியிருக்கனால. ஸோ ஓபிஜே டாட் நான் என்ன பண்ணணும், டிரைவ்டு கிளாஸோட ஃபங்க்ஷன் இருக்கிற ஃபங்க்ஷன் 3 நான் போட்டிருக்கேன், FUN3. ஸோ அதை மட்டும் கால் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் பேஸ் கிளாஸ் 1 பேஸ் கிளாஸ் 2ன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2ல போய் ரன் ஆகிடும். ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். லெவல் அப்படின்னா லெவல் பை லெவலாக வர்றது, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தட் மீன்ஸ் பேரண்ட் கிளாஸு, சைல்டு கிளாஸ் 1, கிராண்ட் சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து போகிறது. ஸோ when a class inheritance a base class and then another class inheritance this previously derived class, ஒரு derived classலேருந்து இன்னொரு derived class போகிறதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராண்ட் சைல்டு கிளாஸ். அதை தான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? கிளாஸு, பேஸ் கிளாஸ், பாடி ஆஃப் த பேஸ் கிளாஸ், சைல்டு கிளாஸ், இந்த சைல்டு கிளாஸ்க்குள்ளே பேஸ் கிளாஸ் இருப்பாங்க. அடுத்து கிளாஸ் கிராண்ட் சைல்டு கிளாஸ், இந்த கிராண்ட் சைல்டு கிளாஸ்க்குள்ளே இந்த சைல்டு கிளாஸ் 1 இருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு சின்டாக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் சேம் அதே மாதிரி தான். பேஸ் கிளாஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன், சைல்டு கிளாஸ்க்குள்ளே பேஸ் கிளாஸ் இருப்பாங்க. ஸோ அடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், கிராண்ட் சைல்டு கிளாஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன், இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் 1 ஃபங்க்ஷன் 2 நான் போட்டுக்கலாம், பிகாஸ் சைல்டு கிளாஸ் இதுக்குள்ளே நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப நான் கிராண்ட் சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் 3 நான் ஆப்ஜெக்ட் கால் பண்ணி ரன் பண்ணேன்னா முன்னாடி இருக்க பேஸ் கிளாஸும் சைல்டு கிளாஸும் ரன் ஆகும். ஓகே, இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா நிறைய இருக்குது. தட் மீன்ஸ் மோர் தென் ஒன் சைல்டு இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ சிங்கிள் பேரண்ட் கிளாஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ட்ல ஒரு சைல்டு கிளாஸ் நிறைய பேரண்ட் கிளாஸ்லேருந்து டிரைவ் ஆச்சு. ஆப்போசிட் ஹைராரிக்கல் ஒரு பேரண்ட் கிளாஸ்லேருந்து நிறைய சைல்டு கிளாஸ். தட் மீன்ஸ் அவர் சிப்ளிங்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதுதான். ஸோ சைல்டு கிளாஸ் 1, சைல்டு கிளாஸ் 2, சைல்டு கிளாஸ் 3. சின்டாக்ஸ் பாடி ஆஃப் த பேஸ் கிளாஸ். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸு பேஸ் கிளாஸு, அடுத்த கிளாஸ் சைல்டு கிளாஸ் 1 அவங்களுக்கும் பேஸ் கிளாஸ் தான். சைல்டு கிளாஸ் 2 இருந்தாலும் சேம் பேஸ் கிளாஸ் தான். சைல்டு கிளாஸ் 3 இருந்தாலும் சேம் பேஸ் கிளாஸ் தான். ஏன்னா ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான் இருக்காங்க. இதுதான் சின்டாக்ஸ் ஃபார் ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோன்னா கிளாஸ் வெஹிக்கல்னு நான் ஒரு பேஸ் கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ டெஃப் வெஹிக்கிள் செல்ஃப் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அ வெஹிக்கல் போட்டாச்சு. இப்போ ஒரு வெஹிக்கல் பட் சைல்டு கிளாஸ் எனக்கு நிறையா. ஸோ காருன்னு ஒரு சைல்டு, ட்ரக்குன்னு ஒரு சைல்டு. அவங்க ரெண்டு பேருமே யாருன்னா பேஸ் கிளாஸ் வெஹிக்கல்லேருந்து தான் வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கான டெஃப் காரு செல்ஃப் கமா இது ஒரு ஆட்ரிபியூட் வந்து நேம் கிரியேட் பண்ணுறது. ஸோ நேம்னு நான் போட்டுட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். இந்த நேம்னு ஒரு இது தனியாக கொடுத்தா அதை நான் கால் பண்ண வச்சுக்குவேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம் பைத்தானில் எழுதுகிறப்ப. ஓகேங்களா? ஸோ நான் நேம் போட்டேன், அதே மாதிரி ட்ரக்குக்கும் போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் பண்ணுறேன். யாருக்கு அப்படின்னா காருக்கு. ஸோ காருக்கு கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட் 1 போட்டு கால் பண்ணிடுறேன். அந்த கால் பண்ணுறப்ப நேம் வேணும்ல, அந்த நேம் BMW நான் வந்து செப்பரேட் பண்ணி காருக்கு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ட்ரக் 2க்கு ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃபோர்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெண்டு பேரும் தனியாக 2 ஆப்ஜெக்ட் கால் ஆகி ரன் ஆகும். ஓகே, இதுக்கு பேர் நம்ம ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்வோம். ஃபைனலாக ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஹைப்ரிட் அப்படின்னாலே நிறைய ஒன்று சேர்ந்தது தான் நம்ம ஹைப்ரிட்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது மோர் தென் ஒரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த 4 டைப்பில் ஒன்று சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒரு பேரண்ட் கிளாஸ் 2 சைல்டு கிளாஸ் இருக்காங்க, அடுத்து 3 சைல்டு கிளாஸ் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோன்னா இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எக்ஸாம்பிள் சேம் கிளாஸ் வெஹிக்கிள் எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே கார் இருக்குது, ட்ரக் இருக்குது. தென் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் எடுத்துக்கிறோம், இது கிராண்ட் சைல்டு கிளாஸ்க்கு மல்டி லெவலுக்கு. அப்போ காரும் வெஹிக்கிளும் இதுக்குள்ளே அடங்கிடும். அப்போ இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சேர்ந்தது நம்ம ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
சிம்பிள் கொஷின்மா இன்ஹெரிட்டன்ஸ். இவ்வளவுதான் நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கொஷினே. நீட்டா இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு போடுறீங்க, 4 லைன் எழுதுறீங்க, அதோட டைப்ஸ் போடுறீங்க, 5 டைப்பே எடுத்துக்கிறீங்க, 2 லைன் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு, டயக்ராம், சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள், ஓகேவா, அதோடைய அவுட்புட். இதை மட்டும் நீட்டா ப்ரெசென்ட் பண்ணி எழுதணும்னா இந்த கொஷின்ல மார்க் வாங்கிடலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.